வந்து முன்னதாகவே 5000 ரூபாய் வந்து மக்களோட வங்கி கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் விஜய் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, என்ன நான் மட்டும் காட்ட மாட்டேன், பயந்து பண்ண மாட்டேன் படிச்சிருக்காங்க. பீகாரில் 10,000 பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணி போட்டுச்சுல, தம்பி வந்ததுக்காக பயந்துட்டு போட்டுச்ச. இல்லை குடும்ப தலைவிகளுக்கு 1000 அறிவிச்சது, பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போகிற கல்லூரிக்கு போகிற நம்ம பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டத்தில் 1000 போட்டது, தமிழ் மகன் அப்படின்னு ஊக்கத்தொகைன்னு 1000 போட்டது. இதெல்லாம் தம்பி நினச்சிக்கிறாரு. அப்படி இல்லை, அவங்க இந்த ஆட்சி முறையை வளமையாக வச்சுருக்கிறாங்க, ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. இப்போ பீகாரில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வங்கி கணக்குக்கும் 10,000 போட்டது யாரால? அது தம்பியால தானே. இப்போ நீங்க வர்றீங்க, அவர் 5000 போடுறாரு, நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து அந்த முறையை ஒழிப்பேங்கிறேன், நீங்க ஏதோ சொல்லுங்க. இல்ல நான் கேட்கறது, நீங்க அவர் போட்டது தப்பு, சரி. நீங்க வந்து என்ன, நான் சொல்றேன் இந்த முறையை ஒழிச்சிருவேன். இந்த முறையை எனக்கு விருப்பம் இல்லை, என் மக்களை கையேந்த வைக்கிறதுல, நாட்டை கடன்கார நாடாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு அந்த ஆட்சி முறை பிடிக்கல. அதனாலதான் ஆட்சி முறையை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் என்னுடைய கனவில், ஆட்சி முறை மாற்றம்னு சொல்றேன். 5000 ரூபாயை என் மக்கள் ஈட்டிக் கொள்ற அளவுக்கு வாழ்க்கை தரத்தையும் வருவாய் பெருக்கத்தையும் நான் உயர்த்திடுவேன்னு சொல்றேன். அப்படி ஏதாவது பேசணும்ல. குறை சொல்றது சரி, இப்ப இவர் சரியில்லைன்னு சொல்லலாம், இவர் செய்யறது சரியில்லை, எது சரியா இருக்கும் அதை சொல்றதுக்கு தான் ஒரு தலைவன் தேவைப்படுது. இவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அப்ப யார் சரி, எது சரி, அதை சொல்றதுக்கு தான் இங்க ஒரு தலைவன் தேவைப்படுது. அது யாரு? சரியில்லைன்னு சொல்றது எளிது, யாரும் சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்ல, எது சரியா இருக்கும் அதை பேசணும்ல. அது யார் பேசுவா?